Hello students, I am Ramanan. In the video class 10 exercise 4.3 sum number 6 பார்க்க போறோம். Practical application related sum இது 5 mark sum. Okay. 5 meter long ladder is placed leaning towards a vertical wall such that it reaches the wall at the point 4 meter high. இது வந்து ladder. நான் இங்க எழுதிறேன். இது ladder. இதனுடைய length 5 meter. Okay. இது wall. இந்த part வந்து the wall. இதனுடைய height வந்து 4 meter. மீண்டும் படிக்கிறேன். 5 meter long ladder is placed leaning towards a vertical wall such that it reaches the wall at a point 4 meter high. Ground level இருந்து 4 meter high. இது வந்து ground level. இந்த லைன் இருக்கு இல்லையா, இந்த லைன் வந்து ground level. தரைமட்டம். ground level. ஓகே, இந்த கிரவுண்ட் லெவல்ல இருந்து இந்த டச் ஆகிற இடம் இருக்கு பாருங்க, இந்த இடம், இந்த டச் ஆகக்கூடிய சுவத்தில் டச் ஆகக்கூடிய அந்த இடம் 4 மீட்டர் உயரத்தில் இருக்கு. ஓகே, அடுத்ததா if the foot of the ladder is moved towards 1.6 meter, if the foot of the ladder is moved 1.6 meter towards the wall, இப்போ இந்த பக்கம் இந்த இப்போ பாருங்க, இந்த if the foot of the ladder is moved towards, இதுல இருந்து 1.6 மீட்டர் மூவ் பண்றாங்க. அப்ப நிச்சயமா இந்த ஏணி கொஞ்சமாச்சும் மேலே நோக்கி நகரும் இல்லையா, upward towards the wall. Then find the distance by which the top of the ladder would slide upwards on the wall. ஏன்னா ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை கொஸ்டின் நீங்க, இது வந்து ஒர்க் அவுட்ல ரொம்ப சிம்பிள். ஆனால் அண்டர்ஸ்டாண்ட், இந்த டெக்ஸ்ட்டை நீங்கள் வந்து ஜாமெட்ரிக்கல் பார்ட்டாக மாற்றுறது தான் நமக்கு வேலையே. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், இந்த செகண்டரி பார்ட் இருக்கு இல்லையா, அதை நான் உங்களுக்கு டயக்ராமில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ இந்த டாட்டட் போர்ஷன் தான், இந்த எல்லோ கலரில் டாட் பண்ணியிருக்கோம் பாருங்கள், அதுதான் லேடர். இப்போ நகர்ந்துருச்சு, செகண்டரி பொசிஷனுக்கு நகர்ந்துருச்சு. எவ்வளோ தூரம்? 1.6 மீட்டர் நகர்ந்தாச்சு. அப்போ இந்த புதுசாக சேர்ந்த இந்த ஹைட் என்ன? தென் ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் by which the top of the ladder would slide upwards on the wall அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இந்த போர்ஷன் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்போ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் பொசிஷனில் தான் வருது. நம்ம நேரடியாகவே மெஷர்மெண்ட்ஸ்லாம் கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணிடலாம். ஓகே, இப்போ ரெண்டு டயக்ராமையும், அதாவது ரெண்டு கேஸ் சொல்லியிருந்தாங்க, நார்மல் கேஸ் அண்ட் மூவ்டு கேஸ், அதாவது கொஞ்சமாச்சு நகர்த்தியிருப்பாங்க. அந்த கேஸ் ரெண்டுத்தையுமே ஒரே டயக்ராமில் கொண்டு வந்திருக்கேன். இது நம்ம ரெண்டு ட்ரையாங்கிளாக இருக்குது. என்னென்ன ட்ரையாங்கிளாக இருக்குது? ஏபிசி ஒரு ட்ரையாங்கிளாகவும் இடிபி ஒரு ட்ரையாங்கிளாகவும் இருக்குது. நம்ம தனித்தனியாக மெஷர்மெண்ட் கண்டுபிடிக்கணும். ஏன் தனித்தனியாக மெஷர்மெண்ட் கண்டுபிடிக்கணும்னா, பேஸ் ஏபியை பாருங்கள், இதனுடைய மெஷர்மெண்ட் நமக்கு தெரியல. ஆனால் பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிக்கிற அளவுக்கு நமக்கு இந்த இடத்துல ரெண்டு மெஷர்மெண்ட் இருக்குது, 5ம் 4ம் இருக்குது. ஓகே, அப்போ இந்த ஏபிசி ட்ரையாங்கிளை மட்டும் நான் தனியாக போட்டு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், தனியாக எடுத்தாச்சு. இப்போ இதுதான் லேடர் பொசிஷன். 5 மீட்டர் அப்படிங்கிறது லேடர், 4 மீட்டர்ன்றது கிரவுண்ட் லெவல்ல இருந்து லேடர் போய் அந்த வால்ல தொடக்கூடிய இடம். எந்த இடத்துல அந்த ஏணி சோத்துல போய் தொடதோ, தரைமட்டத்திலிருந்து அப்படின்னு அர்த்தம். ஓகே, அப்ப இந்த வேல்யூ ஏபியோட வேல்யூ நம்ம இப்ப கண்டுபிடிச்சலாம் பை பித்தாகரஸ் தியரம். AC square is equal to AB square plus BC square. AC square ஓட வேல்யூ 5 square. ஏபி ஸ்கொயரோட வேல்யூ தெரியாது, கண்டுபிடிக்க போகிறோம். பிசி ஸ்கொயரோட வேல்யூ 4 ஸ்கொயர். ஓகே, இது 25 ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் 16. இந்த 16 அந்த பக்கம் போச்சுன்னா 25 மைனஸ் 16 இஸ் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர். இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா வி கெட் 9. ஏபி ஸ்கொயரோட வேல்யூ 9, நமக்கு தேவை ஏபி தான். அப்போ ஏபி இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9. ஏபியோட வேல்யூ நமக்கு என்னன்னு தெரிஞ்சிச்சு, 3 மீட்டர் அப்படின்னு தெரிஞ்சிச்சு. இது 3 மீட்டர். ஓகே, அடுத்ததா இந்த டிபியோட வேல்யூ மட்டும் வேணும். இந்த டிபி இருக்கு இல்லையா, இப்போ இந்த புது பொசிஷன் இருக்கு இல்லையா, இந்த புது பொசிஷனுக்கு எல்லாத்தோட மெஷர்மெண்ட்டும் நமக்கு வேணும். ஓகே, இப்போ லேடர் மூவ் ஆன பொசிஷன், அதாவது ஸ்டாண்டர்ட் பொசிஷன்ல இருந்து 1.6 மீட்டர் மூவ் பண்ண பிறகு, இப்போ நம்ம ப்ரீவியஸ் பார்ட்டில் என்ன கண்டுபிடிச்சோம், டோட்டலாக இது மட்டும் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சோம், 3 மீட்டர்னு கண்டுபிடிச்சோம். ஓகே, அப்போ இது மட்டும் எவ்வளோ, இந்த பார்ட், அதாவது டிபியோட வேல்யூ டிபி இஸ் ஈக்குவல் டு
ஏபி மைனஸ் மொத்த வேல்யூவிலிருந்து ஏடியை தெரிஞ்ச வேல்யூவை சப்ராக்ட் பண்ணிடுறோம். 3 மீட்டர் மைனஸ் 1.6, therefore 1.4 மீட்டர். அதாவது இந்த டிபியோட வேல்யூ மட்டும் 1.4 மீட்டர். அப்போ இந்த இடத்துல பாருங்கள், இது தனியாக பிரிச்சிருக்கேன். இந்த லேடர் மூவ் ஆன பொசிஷனுக்கு மட்டும் தனி டயக்ராம் போட்டிருக்கேன். இது 1.4 மீட்டர். இது வந்து இந்த பிளாக் பார்ட் இருக்கு பாருங்கள், உங்கள் அண்டர்ஸ்டாண்டிங்காக ஏற்கனவே இருந்த பொசிஷன், அதாவது சி. இது ஏற்கனவே இருந்த பொசிஷன் சி. இது மட்டும் 4 மீட்டர். இப்போ நாம் கண்டுபிடிக்க வேண்டியது புதுசாக மூவ் ஆன பொசிஷன் எவ்வளோ. ஓகே, இப்போ நமக்கு ரெண்டு மெஷர்மெண்ட், கிளியர் மெஷர்மெண்ட் இருக்குது. ஒன்று வந்து ஹைபோட்டனஸ் மெஷர்மெண்ட் இருக்குது, இன்னொன்று பேஸ் மெஷர்மெண்ட் இருக்குது. இது இந்த ரைட் சைடு, அதாவது பெர்பெண்டிகுலர் பார்ட் இருக்கு இல்லையா, இந்த பார்ட் பிஇயை வந்து ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். எப்படி? பை பித்தாகரஸ் தேரம். Hypotenuse square ED square or DE square is equal to DB square plus BE square. Okay, DE square நோட வேல்யூ என்ன? 5 square. DB square நோட வேல்யூ என்ன? 1.4 square plus BE square. Okay, இப்போ எல்லா வேல்யூவும் தெரிஞ்சிச்சு. இந்த பக்கம் கொண்டு போயிடலாம். இது 25 இல்லையா, இதனுடைய வேல்யூ 1.96 பிளஸ் பிஇ ஸ்கொயர். இந்த லெஃப்ட் சைடில் கொண்டு போனால் 25 மைனஸ் 1.96 இஸ் ஈக்குவல் டு பிஇ ஸ்கொயர். இப்போ இதை சப்ராக்ட் பண்ணோம்னா வி கெட் 23.04 ஈக்குவல் டு பிஇ ஸ்கொயர். நமக்கு தேவை பிஇ ஸ்கொயர் கிடையாது, பிஇ தான். தேர்ஃபோர் ஸ்கொயர் ரூட் எடுத்துடலாம். 23.04 இஸ் ஈக்குவல் டு பிஇ. ஓகே, இதனுடைய சிம்பிளிஃபைடு வேல்யூ ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா பிஇ இஸ் ஈக்குவல் டு 4.8 மீட்டர் அப்படின்னு வரும். பிஇங்கிறது எது? ஃபுல்லாக இதிலிருந்து இது வரைக்கும் பிஇ. நமக்கு இதில் எவ்வளோ தெரியும்? 4 மீட்டர் தெரியும். எது தெரியாது? ஈசி தான் தெரியாது. ஸோ ஈசியோட வேல்யூ is equal to total length BE minus BC, தெரிஞ்ச வேல்யூ. BE நோட வேல்யூ என்ன? 4.8 மீட்டர். BC யோட வேல்யூ என்ன? 4 மீட்டர். சப்ராக்ட் பண்ணா we get 0.8 மீட்டர். EC யோட வேல்யூ என்ன? 0.8 மீட்டர். கொஞ்சோண்டு நகர்த்தும் போது, அதாவது 1.6 மீட்டர் நகர்த்தும் போது டுவர்ட்ஸ் அப்வர்ட் சைடில் எவ்வளோ ஸ்லைட் ஆகுது அப்படின்னா 0.8 மீட்டர் ஸ்லைட் ஆகுது. The question is find the distance by which the top of the ladder would slide upwards on the wall. 8 meter. Okay, sorry, 0.8 meter. So answer கீழே தெளிவாக எழுதலாம். Distance slide upward is 0.8 meter. Okay, நான் நடத்தின இந்த சம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.